Hello everyone, this is Sanjana. You're watching SAN English Academy. இந்த வீடியோல மிடில் ஏஜஸ்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு பேரழிவு, அதாவது பிளேக், பிளாக் டெத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இந்த பிளாக் டெத்ன்னு சொல்லக்கூடிய பிளேக் இது 1346ல இருந்து 1353 வரைக்கும் இருந்திருக்கும். இந்த பிளேக் எதனால கிரியேட் ஆகுது, இதனால நடந்த எஃபெக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிளாக் டெத் பீரியட்ல தான் சாசரும் இருந்திருப்பாரு. பிளாக் டெத் அப்படின்னு சொல்றது ஒரு நோயினால பல மக்கள் ஒரே சமயத்துல கூட்டம் கூட்டமா இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த பிளாக் டெத் எதனால நடந்தது மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல அப்படின்னு சொன்னா பிளேக். சோ இந்த பிளேக்ன்ற டிசீஸ் எதன் மூலியமா கிரியேட் ஆச்சு அப்படின்னா பெர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியானால கிரியேட் ஆனதுதான் இந்த பிளேக். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கூட COVID-19 இருந்தது, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வைரஸ்னால நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி மிடில் ஏஜஸ்ல பெர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால நிறைய பேர் கூட்டம் கூட்டமா இறந்து போனாங்க. இது 1346ல இருந்து 1353 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த டிசீஸ், இந்த பிளேக் எதன் மூலியமா பரவுது அப்படின்னா ஃபிளீஸ் அப்படின்னு சொல்லப்படுற, முக்கியமா எலிகள் மேல இருக்கிற ஒரு விதமான பூச்சி. ஃபிளீஸ்ன்னு சொல்லும்போது அது இன்செக்ட் குறிக்குது. அந்த பூச்சி ஒரு பாரசைட், அதாவது மற்ற உயிரினங்கள் மேல வாழக்கூடியது. அந்த ஒரு பூச்சியினால த்ரூ ராட்ஸ், எலிகளால பரவுனதுதான் இந்த பிளேக் அப்படின்னு சொல்ற டிசீஸ். இது ஒரு மனுஷனுக்கு அஃபெக்ட் ஆன உடனே அது காத்து மூலியமாவே ஸ்ப்ரெட் ஆகும். நிமோனிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா லங்ஸ்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனால ஸ்ப்ரெட் ஆகி ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு ஈஸியா கண்டேஜியஸ் ஆகி இது கூட்டம் கூட்டமா நிறைய மக்கள் இறக்குறதுக்கு காரணமா இருந்தது. அப்போ இதுக்கான மருந்தும் கண்டுபிடிக்க முடியாம, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாம இருந்த டைம்ல பாப்புலேஷன் குறையறதுக்கு இது ஒரு ரீசனா இருக்கு. நெக்ஸ்ட், இதன் மூலமா எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா killed as many as 50 million people. 50 மில்லியன் பீப்புளுக்கு மேல இந்த ஒரு டிசீஸ்னால இறந்து போயிட்டாங்க. About 30% to 60% of Europe's 14th century population. 30% இருந்து 60% வரைக்கும் மக்கள் இறந்து போய் அந்த பாப்புலேஷன், யூரோப்போட பாப்புலேஷனே குறைஞ்சிருச்சு. அதாவது 30% இருந்து 60% வரைக்கும். இதனால என்னாச்சுன்னா ஓவரால் மிடில் ஈஸ்ட் சைட்ல இருக்கிற நேஷன்ஸ்ல 33% ஆஃப் பாப்புலேஷன் கம்மியாயிருக்கு இந்த பிளாக் டெத்னால. நெக்ஸ்ட், இந்த பிளேக்னால நடந்த எஃபெக்ட்ஸ், என்னெல்லாம் பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரிலீஜியஸ் எஃபெக்ட்ஸ். இந்த ரிலீஜியஸ் எஃபெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பெருந்துயரம், இந்த மாதிரி ஒரு பிளாக் டெத் நடக்கும்போது கொஸ்டினிங் ஆஃப் த ஃபெய்த் ஆஃப் சர்ச். நம்ம என்னதான் கடவுள் மேல பக்தியா இருந்தாலும் என்ன பயன் இருக்கு, இந்த ஃபெய்த் வச்சு கூட நம்மளுக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசா, அதாவது எங்களோட ரிலிஜியனை நீங்க வழிபடும் போது நீங்க பிளேக்ல இருந்து மீளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இன்னும் பக்தியா இருக்கிறதுனால இந்த பிளேக்ல இருந்து கடவுள் நம்மளை மீட்டு எடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் டிவோஷன், பிரேயர்ஸ் அண்ட் ப்ரொசெஷன். மக்கள் கூட்டம் கூட்டமா ப்ரொசெஷன் இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. கடவுளோட பேர் சொல்லி இந்த பிளேக்ன்ற டிசீஸ் எப்படியாவது ஒழியணும் அப்படின்னு சொல்லி ப்ரொசெஷன் போறது, கடவுள் கிட்ட பிரேயர் பண்றது, அந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் எஃபெக்ட்ஸ் இதனால இருந்தது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னா சோஷியல் எஃபெக்ட்ஸ். சோஷியல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பய உணர்வு, ஃபியர், பேனிக் அண்ட் ஹோப்லெஸ்னஸ். அதாவது நம்ம யாருமே உயிரோடு இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஹோப்பே இல்லாத லைஃப், அடுத்த நிமிஷம் யாருக்கு வேணா அந்த டிசீஸ் வரலாம், யார் வேணா இறந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த மக்கள் வந்துட்டாங்க. பிரேக் டவுன் ஆஃப் சோஷியல் ஆர்டர் இன் மெனி ஏரியாஸ். சோஷியல் ஆர்டர், சில கட்டமைப்புகள்னு வச்சிருப்பாங்க இல்லையா, சோஷியல் சொசைட்டிக்குன்னு சொல்லி, அது எல்லாத்தையுமே ஜனங்க பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சர்டன் குரூப்ஸ். சில குரூப்ஸை மட்டும் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. மேபி அவங்களுக்கு அந்த பிளேக் டிசீஸ் நிறைய அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அஃபெக்ட் ஆகும் போது அந்த ஜனங்க அவாய்ட் பண்றது, டிஸ்கிரிமினேட் பண்றது, அந்த மாதிரி மனுஷங்களை எதிர்க்கிற டைம் அது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ். பொருளாதாரமா என்ன எஃபெக்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா சிவியர் ஷார்டேஜ் ஆஃப் லேபர். இப்போ ஆளுங்க இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிளேக் டிசீஸ் ஒவ்வொருத்தரும் இறந்து போயிட்டா வேலை செய்யறதுக்கு ஆளுகள் கம்மியாயிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, வேஜஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா ஆளுங்க திருப்பி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி
இந்த அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் ஃபியூடல் சிஸ்டம் வீக்கன் ஆகுது. ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்த இந்த சோசியல் ஹைரார்கி, லேண்டை வந்து விற்கிறது, லேண்டோட ஓனர்ஷிப், இது எல்லாமே இந்த ஃபியூடல் சிஸ்டம்ல வரும். அப்போ ஃபியூடல் சிஸ்டம் வந்து வீக்கெண்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா யாரும் காசு கொடுத்து ஒரு லேண்டை வந்து வாங்க போறது இல்லை. ஏன்னா மக்கள் உயிர் வாழறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம் அது. அதுக்கப்புறமா ட்ரேடு, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு. இதனால ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே நடக்கல. அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போன டைம். சோ இதனால ஓவரால் இம்பாக்ட் என்னன்னா, இந்த பிளேக் மூலயமா ரிலீஜியஸ், சோசியல் அண்ட் எக்கனாமிக் அப்பீவல்ஸ் இது எதுவுமே நடக்கல. ஒரு முன்னேற்றமே இல்லாம ஒரு சொசைட்டி பாப்புலேஷன்ல குறைஞ்சு டவுன்ஃபால் அடைஞ்ச டைம். இந்த பிளேக் வந்து யூரோப்பியன் ஹிஸ்டரியிலே ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது. சோ இதோட ரிலேட்டட் இவெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் மாத், பிளேகுக்கு முன்னாடியும் பிளேகுக்கு அப்புறமும் என்ன நடந்தது அப்படின்னா, பிளேகுக்கு முன்னாடி 1315 இருந்து 1317 வரைக்கும் கிரேட் ஃபெமைன் நடந்திருக்கும். கிரேட் ஃபெமைன் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சம். இந்த பஞ்சம் வந்து எதனால வந்திருக்கும்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். கேட்டில், ஆடு மாடு மேய்க்கிறவங்களால நிறைய டிசீஸ் வந்து மாடு ஆடு இது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். இதனால பஞ்சம் கிரியேட் ஆகி மனுஷங்களே சாப்பிடுற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. கேனிபாலிசம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனே ஹண்ட் பண்ணி சாப்பிடுற நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா எங்கேயுமே ஃபுட்டு கிடையாது, அக்ரிகல்ச்சர் லோல போயிருக்கும். கேட்டில் இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி அந்த அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போயிருக்கும். ஸோ வேற வழியே இல்லாம தன்னோட பசி ஆத்திக்க ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை கொன்னு சாப்பிடுற நிலைமைக்கு அந்த கிரேட் ஃபெமைனால நடந்திருக்கும். இதுக்கு அப்புறமா உடனே 1317க்கு அப்புறமா கொஞ்சம் வருஷத்திலேயே 1346ல இருந்து 1353 வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிளாக் டெத், இந்த பிளேக்ன்ற டிசீஸும் கிரியேட் ஆயிருக்கும். இதனால என்ன ஆயிருக்கும்னா, லேட் மிடில் ஏஜஸ்ல வந்து நிறைய பாப்புலேஷன் லாஸ் ஆகி யூரோப்பியன் ஹிஸ்டரியில இந்த பிளாக் டெத் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பிளாக் டெத்துக்கு அப்புறமா என்னாச்சுன்னா செகண்ட் பேண்டமிக், அதாவது செகண்ட் பிளேக், கொஞ்சம் வருஷம் கேப் விட்டு செகண்ட் பிளேக் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு பகுதிகள், உலகத்தோட வெவ்வேறு பகுதிகள்ல இந்த பிளேக் ஆரம்பிச்சிருக்கும். இந்த பிளேக் எப்ப வரைக்கும் தொடருதுன்னா 19th செஞ்சுரி வரைக்கும் விட்டு 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 இந்த பிளேகோட தாக்கம் வந்து மக்களை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. இதனால ஓவரால் இம்பாக்ட் என்னன்னா 30 to 60% ஆஃப் த யூரோப்பியன் பாப்புலேஷன் கம்மியாயிருக்கு. ஆல் ஓவர் த மிடில் ஈஸ்ட் பார்ட், உலகத்தோட மிடில் ஈஸ்ட் பார்ட்ல 33% ஆஃப் பாப்புலேஷன் கம்மியாயிருக்கு. Due to other contributing factors, the European population did not regain in its 14th century level until the 16th century. 14th centuryல இருந்த ஒரு பாப்புலேஷன் வந்து 16th century வரைக்கும் யூரோப்பியன்ஸால வர வைக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் இந்த பிளேக் டிசீஸ்னால இறந்து போயிருப்பாங்க. அதே போல இந்த பிளாக் டெத் வந்து 100 year வார் நடந்திருக்கும். 100 year வார்ல நடுவுல இந்த பிளேக் வந்ததுனால அந்த 100 year வாரை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த எஃபெக்ட். ஸோ யூரோப்பியன் ஹிஸ்டரியிலே இது வந்து ஒரு துயரமான சம்பவம். இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் கூட்டம் கூட்டமா இறந்து அந்த நாட்டுக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இந்த பிளாக் டெத் தந்திருக்கும். இது எதனால கிரியேட் ஆச்சு, இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சாசரோட டைம் பீரியட்ல முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல இந்த பிளாக் டெத்தும் ஒண்ணு. இதே மாதிரி வேற எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வேணும்ன்றத நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அதே போல இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thanks for watching the video.